அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூலை மாதம் பணத்தை பதுக்க தெரியாமல் அவதியுறும் கும்பராசினியர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்களுக்கு அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு? குறிப்பா கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதம் முழுவதுமே உங்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சுக்கிரனும், ரிஷபத்தில் மிதுனத்தில் சூரியனும் குரு பகவானும், கடகத்தில் புதனும், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் இந்த ஜூலை மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம், பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்களுக்கு ஜென்மசனி நடைபெறும் இத்தருணத்துல குரு, சுக்கிரன் ஆகிய கிரகங்களும் அனுகூலமில்லாத நிலையில சஞ்சரிக்கிறாங்க. மகத்தான வீரியம் கொண்ட செவ்வாய் மற்றும் ராகு ஆகிய கிரகங்கள் கை கொடுத்து உதவக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம பாக்கியாதிபதி சுக்கிரன் 3இல் பலமாக வீட்டில் இருக்கிறார். 5ஆம் இடத்தில் குரு, மிகச்சிறந்த 2 சுபகிரகங்களும் வலுவோடு இருப்பதால் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு கோட்டை போல காக்கப்பட இருக்கீங்க என்பது கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதனால் சற்று பாதுகாப்பாக உணர்வீங்க. குரு உங்களுடைய ராசியை பார்ப்பதால் என்ன வந்தாலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நினைப்பு வருங்க. யாரோ ஒருவர் ஆபத் பாந்தவர் போல உங்களுக்கு நல்லது செய்வாங்க. உங்களை விட பெரியவர்கள், அனுபவசாலிகள் உங்களுக்கு உதவுவாங்க. இனிமையான தகவல்கள் பல இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்குது. ராசி மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்குதுங்க. ராகு சனி ராசியில் இருக்க, செவ்வாய் கேது ராசியை பார்க்க வேறு வில்லங்கம் வேண்டாங்க. எதிர்பாராத அவமானத்தை தரும் அமைப்பு உண்டு. சில வார்த்தைகளால் வெளியில் இருந்து வந்தாலும் நீங்கள் சற்று பொறுமையுடன் கையாள்வது மிக மிக நல்லது. இப்பொழுது உங்கள் மீது வீசப்படும் அனைத்து பேச்சுக்களையும் பொறுமை, நிதானம் என்னும் ஆயுதத்தால் எதிர்கொள்ளுங்க. உடனுக்குடன் உங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதை சற்று தள்ளி போடுவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது. எடுத்தோம் கௌத்தம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் முன் அனுபவம் உள்ளவர்களிடையே ஆலோசனையை பெற்று அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் பொறுமை, நிதானம் மிக மிக அவசியம் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அது மட்டும் இல்லாமல் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதத்துல கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம், பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ஜென்மசனி நடைபெறும் இத்தருணத்துல குரு, சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் அனுகூலமில்லாத நிலையில இருப்பதால மகத்தான வீரியம் கொண்ட செவ்வாய் மற்றும் ராகு ஆகிய கிரகங்கள் கை கொடுத்து உதவுதுங்க. ஜென்மசனி காலம் தோஷத்தை ஏற்படுத்துவது உண்மையே இருந்தாலும் கும்பம் சனி பகவானுடைய ஆட்சி வீடாக இருப்பதால் தோஷம் மிகவும் குறைகிறது. அவரால் சிரமங்கள் என்பது அளவோடு தாங்க இருக்கும். ஜென்மசனி தோஷத்திற்கு எளிய பரிகாரங்களும் உள்ளன. குடும்ப நிர்வாகத்தில் அதிக அலைச்சலும் கடின உழைப்பும் இருக்குங்க. குடும்ப பிரச்சனைகள் மன அமைதியை பாதிக்கும். அடிக்கடி மனதில் டென்ஷன் உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கூடுமான வரைக்கும் தேவையில்லாத டென்ஷனை குறைத்து கொண்டு நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. சக்திக்கு மீறிய செலவுகள் ஏற்படுங்க. சில தருணங்கள்ல புதிய கடன்களை ஏற்க வேண்டி வரும். சிறு விஷயங்களுக்கு கூட அதிகமாக பாடுபட வேண்டி இருக்குங்க. இருந்தாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறையினர் தங்களுடைய பணிகள்ல மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு நம்ப முடியாது. இக்காரணத்தை கொண்டும் நிர்வாகத்தினர் மற்றும் மேலதிகாரிகள் ஆகியோரை பற்றி விமர்சனம் செய்யாமல் இருப்பது அவசியங்க.
நியாயமாக உங்களுக்கு தர வேண்டிய ஊதிய உயர்வு தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது பற்றி உயர் அதிகாரிகளிடம் கேட்க வேண்டாம். ஏனெனில் கிரக நிலைகள் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. அவசர முடிவுகளையும் உணர்ச்சி வசப்படுதலையும் தவிர்ப்பது அவசியம். புதிய வேலைக்கு முயற்சிக்கும் கும்பராசினருக்கு மனதிற்கு திருப்தி அளிக்காது. வேலை தாங்க கிடைக்கும், ஒப்புக்கொள்வது நல்லது. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. இடைத்தரகர்களை நம்பி ஏமாந்து போக வேண்டாங்க. ஏற்கனவே அந்நிய நாடுகளில் வேலை பார்த்து வரும் கும்பராசி அன்பர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பிற நண்பர்களுடன் பழகுவதில் பேசுவதில் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியங்க. அது மட்டும் இல்லாம உலகளவில் சந்தைகள் நிலவரம் மாறுங்க. அதனால் உங்களுடைய உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது அவசியம். அப்படி இல்லைன்னா சரக்குகள் தேங்கி போகுங்க. எச்சரிக்கையுடன் இல்லை அப்படின்னா நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். குறிப்பாக ஏற்றுமதி துறையினர் அதி ஜாக்கிரதையாக செயலாற்ற வேண்டியது மிகவும் அவசியம். குறிப்பாக சில்லறை வியாபாரிகள் கூட அதிகமாக பாடுபட வேண்டியிருக்கும். தசாபுக்திகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் புதிய கடன்களை நீங்கள் ஏற்க நேரிடும் என்பது கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் கடன் வாங்குவதை தவிர்ப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதம் முழுவதுமே வருமானம் ஒரே சீராக இருக்குங்க. புதிய வாய்ப்புகள் கைக்கு கிடைப்பதில் தடங்களும் தாமதங்களும் உண்டாகும். போட்டியும் பொறாமையும் அதிகரிக்கும். நிதி பற்றாக்குறை கவலை அளிக்குங்க. திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய படங்கள்ல முதலீடு செய்வதற்கு முன் ஆழ்ந்து சிந்திப்பது மிக மிக அவசியங்க. ஏனெனில் மக்களிடையே படங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்காது. எதிர்பார்க்கும் அளவிற்கு வசூல் இருக்காது. நிதி நிறுவனங்கள் ஒத்துழைப்பு குறைவதன் படங்கள் வாதியில் நின்று போகும் சாத்தியக்கூறுகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் பாடங்கள்ல மனதை செலுத்துவது சிரமமாகவே இருக்குங்க. புத்தகத்தை கையில் எடுத்தாலே சோர்வும் சோம்பல் அசத்துங்க. ஜென்ம சனி தோஷத்தினால் சிறு சிறு ஆரோக்கிய குறைவு ஏற்படக்கூடும். அதன் காரணமாக ஓய்வெடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுங்க. இருந்தாலும் ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்களும் உதவியும் உங்களுக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இரவு பகல் பாராது வயல் பணிகள்ல உழைக்க நேரிடுங்க. உழைப்புக்கேற்ற பரிசாக விளைச்சல் திருப்திகரமாக இருக்குங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் திடீர் செலவுகள் ஏற்படும். அடிப்படை வசதிகள் குறைவில்லாது கிடைக்குங்க. விளைபொருட்கள் சந்தையில் எதிர்பார்ப்பை விட சற்று குறைந்த விலைக்கே போகுங்க. அதனால் லாபம் குறைவாகவே இருக்குமே தவிர நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏற்றுமதி செய்யப்படும் கனிகள் புஷ்பங்கள் ஆகியவற்றிலும் சற்று குறைவான லாபமே இருக்குங்க. முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்ப வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. கும்பராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த ஜூலை மாதத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குருவும் சுக்கிரனும் அனுகூலமில்லாத இத்தருணத்துல ஜென்ம சனியினால் தோஷம் ஏற்பட்டுள்ளதால் அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதை ஏற்படுங்க. அதனால் ஆரம்பத்திலேயே சிறு உடல் உபாதை என்ற உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. கூடுமான வரையில் கடின உழைப்பையும் வெளியில் சொல்வதையும் குறைத்துக் கொள்வது மிகவும் அவசியம் என கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்து திருமணத்திற்காக காத்திருக்கும் கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. பட்டாசுகள் தீப்பெட்டி உற்பத்தி செய்யும் ஆலைகளில் பணியாற்றி வரும் பெண்மணிகள் அதிக ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. இரவு நேரங்களில் தனியே செல்ல வேண்டாம். தேவையற்ற அலைச்சல்களை குறைத்துக் கொள்வது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் காலையில் தன்வந்திரி ஸ்லோகம் சொல்லி வந்தால் நல்ல பலன் தெரியும். 24 சனிக்கிழமை மாலை நேரத்தில் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வாங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.